வைகை நதி தென்மதுரை வைகை நதி. ஏக்கா நீ நிஜமாவா சொல்ற? நாளன்னைக்கு வெண்ணிலாவுக்கு நிச்சயதார்த்தமா? அந்த பிள்ளை பேரெல்லாம் தெரியுமாடா தம்பி உனக்கு? ஆமாடா, நாளன்னைக்கு நிச்சயதார்த்தம், தை பிறந்த உடனே கல்யாணம். இந்த மாசம்லாம் நிச்சயதார்த்தம் பண்ணுவாங்களா என்ன? நிச்சயதார்த்தம்னா நம்மளாம் நார்மலா பண்ற மாதிரி அந்த பரிசம் போடுறது அப்படியெல்லாம் கிடையாது. இது சும்மா கல்யாணத்தை நிச்சயம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான். அதுக்கே இவ்வளோ கிராண்டா பண்றாங்கன்னா பாத்துக்கோயேன். இனி கல்யாணத்துக்கு நாள் பரிசம் போட்டுட்டு மறுநாள் அப்படியே கல்யாணமா. ரொம்ப கிராண்டா நடக்குமாண்டா. பக்கத்துல எல்லாம் பேசிட்டு இருந்தாங்க. ஏங்கா நம்ம ஸ்பேனர் இங்க வந்து தானே பிரச்சனை பண்ணிட்டு போச்சு, அப்புறமும் கல்யாணத்தை கண்டினியூ பண்றாங்களா என்ன? சத்தமா பேசாதாடா, உங்க மாமா காதுல விழுந்துற போகுது. ஏன் அந்த வெள்ளப்பணியாரத்துக்கு கேட்டா என்ன? உங்க மைனிக்காரி அவங்க வீட்டில் போய் பிரச்சனை பண்ணி அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் இருந்து இங்கே வந்து என் வீட்டுக்காரரை சத்தம் போட்டு இங்கே எங்கள் ஆட்சியை சத்தம் போட்டு பெரிய பிரச்சனையாகி போச்சு. அதனால தான் உங்கள் மைனிக்காரியை கூப்பிட்டு இங்கே சத்தம் போட்டு கூட விட்டாங்க. அப்படின்னா ஸ்பேனர் சொன்னது எதையுமே இவங்க நம்பலையா? மாப்பிள்ளையோட அப்பாவும் வெண்ணிலாவோட அப்பாவும் பல வருஷத்து ஃப்ரெண்ட்ஸா. அப்படி அவங்க அவ்வளவு நட்போடு இருக்கும்போது இவ சொல்கிறத எப்படிடா நம்புவாங்க? சரி நீ இந்த அப்படி இந்த டம்ளர் அப்படி. ஏன் மாடு கிளம்பிட்டா? அதுக்குள்ள வந்தாச்சு, காஃபி குடிச்சாச்சு, அவ்வளவுதானே. இனி வேற என்ன? வேற ஒன்றும் இல்லை, சும்மா நின்று பேசிட்டு இருப்பியே, அதுக்குள்ள கிளம்புறியேன்னு கேட்டேன். ஏதாவது வேலை இருக்கா என்ன? காலேஜுக்கு இன்னும் டைம் இருக்குல்லடா. டைம் இருக்கு, இருந்தாலும் வீட்டு சாவி என்கிட்ட இருக்கு, நான் போகணும்ல, எல்லாரும் வெளியே நிப்பாங்கல்ல. அதுக்கெல்லாம் வருத்தப்படுற ஆளா மாடு நீ? சரி நீ அந்த வெண்ணிலா பொண்ணை பாத்தியா? பார்த்தனே. அந்த பொண்ணு எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னா நல்லா தான் இருக்கு. இல்ல லூசு, அப்படி கேட்கல. கல்யாண பொண்ணு மாதிரி நல்ல சந்தோஷமா அப்படி இருக்காளா, இல்லன்னா இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் இருக்கே அப்படின்னு வருத்தத்துல இருக்காளா? அந்த அளவுக்கு அவளை நான் கிளியரா பார்க்கலடா. அவங்க வீட்டுக்கு போறதுக்கே பயமா இருக்கு. சரி இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னு கூப்பிட்டு விட்டாங்களே அப்படின்னு தான் போனேன். உட்காந்துருந்தா அவங்க அம்மா கிட்டையும் அவங்க மைனிக்கிட்டையும் தான் பேசிட்டு வந்தேன். சிரிக்கவும் இல்லை, உம்மனும் இல்லை, வான்னும் கூப்பிடல, போகணும்னு சொல்லலை. அவள் பாட்டுக்கு உட்காந்துருந்தா. அப்படியா? சரி ஓகே, நான் கிளம்புறேன், நீ உள்ள போ. ஏன்டா? எனக்கு வேலை இருக்கு கருப்பாயி. ஆமா நீ அந்த மாப்பிளைய பாத்தியா? பார்க்கல. என் வீட்டுக்காரர் தான் பார்த்துட்டு வந்தாரு. அதுவும் எப்படி, உன் மைனி அங்கே போய் சண்டை போட்டாளா, அவளை கூட்டிட்டு வர்றதுக்கு போனப்ப பார்த்ததுதான். ஓ சரி, பையன் எப்படி இருக்கான்? நீ என்னடா இப்படி விசாரிச்சுக்கிட்டு இருக்க? அதுவா, இல்ல இந்த ஸ்பேனர் போய் பிரச்சனை பண்ணிட்டு வந்ததே, அப்படி என்ன அந்த வெண்ணிலா ஒருத்து அப்படின்னு பார்த்தேன், வேற ஒன்றும் இல்லை. பிள்ளை நல்ல அழகான பிள்ளை, கோடீஸ்வர குடும்பம்ல, ஒருத்தான்னு கேட்குற? ஏன் நம்மகிட்ட இல்லாத பணமா? அப்படி சொல்லல மாடு, பொதுவா சொன்னேன். சரி சரி நான் கிளம்புறேன், நீ உள்ள போ. சரி நான் போய்க்கிறேன், எனக்கு தெரியும், நீ கிளம்பு. டாட்டா, என்ன நாளைக்கு வரேன். சரி நாளைக்கு வரும்போது பால் வாங்கிட்டு வா. உன் கணக்குக்கு 3 நாளைக்கு பால் முடிஞ்சு வச்சு. 1/2 லிட்டர் வச்சு 3 நாளைக்கு தான் நீ காஃபி போடுவியா? ஏமாடு அந்த மாதிரி டம்ளர்ல காபி குடிக்கிற? 1/2 லிட்டர் எப்படி பத்தும் 3 நாளைக்கு? நானே பத்தாக்குறைக்கு தண்ணி ஊற்றி தான் காபி போடுறேன். உன் காஃபியே தண்ணி மாதிரி தான் இருக்கும், இதுல நீ எக்ஸ்ட்ராவா வேற தண்ணி ஊத்துவியாக்கும். இந்தாடா பால் வாங்கிட்டு வர்றதுன்னா வாங்கிட்டு வா, இல்லைன்னா எங்க வீட்டு பால்ல போட்டு தரேன். ஒன்னும் தேவையில்லை, நானே பால் பாக்கெட் வாங்கிட்டு வரேன், நீ போ. சரி வாங்கிட்டு வந்துரு, அதான் சொன்னேன். சரி சரி டாட்டா. என்ன? டாட்டா. என்ன வரத்து வருது இந்த மாடு காலங்காத்தாலேயே. ஆமா இவனுக்கு என்ன இந்த பிள்ளை மேல இவ்வளவு அக்கறை? இவன் சொன்னதுதான் காரணமா இருக்குமா இல்ல வேற எதுவும் இருக்குமா என்னன்னு தெரியலையே. சரி கத்திரிக்காய் மலிஞ்சா கடத்தருவுக்கு வரத்தானே போகுது, பார்த்துக்கிடுவோம். அப்புறம் பெரியம்மா, மயில் புருஷன் வந்துட்டானாமா? ஒட்டி பாம்பா அடங்கி போயிருக்கானாமா? அப்படியா? ஆமா பின்ன, வாங்கின அடி அப்படி. இந்த வந்துட்டாங்கல்ல. வாயா கண்ணு. பாட்டி பிள்ளை, என்னத்தான் இப்படி வீட்டை போட்டு சாவி எடுத்துட்டு போயிட்ட? பாட்டி நான் சாவியெல்லாம் எடுத்துட்டு போகல பாட்டி, வீடை பூட்டவும் இல்ல, வீடு உள்ளுக்குள்ளதான் பூட்டி கிடக்கு. குழந்தை நேரம் உள்ளதான் தூங்கிக்கிட்டு இருக்காரு. அவன் உள்ள தூங்கிக்கிட்டு இருக்கான்னு எனக்கே தெரியுமே, வண்டியும் இருக்கு, செருப்பு எல்லாம் கிடக்கே. ஆமாத்தா, மலர் கிளம்பும் போது தம்பியை எழுப்பி உள்ளுக்குள்ள பூட்டிக்கோன்னு சொல்லிட்டு தான் போயிருக்காங்க. தம்பி உள்ளுக்குள்ளதான் பூட்டியிருக்கான். அப்படியா? அப்படின்னா கதவை தட்டுனா அது காலிங் பல்லாமுக்குனா எந்திரிச்சிருவான்ல. அதை செய்யாத்தா முதல்ல. மலர் பிள்ளை வேலை முடிஞ்சிருச்சாத்தே? இன்னைக்கு வேலைக்கே போகலத்தே. அதானே நானும் கேட்டேன், என்னடா ரேடியோவில் பேசுறது வேற பிள்ளை குரல் மாதிரி இருக்கேன்னு பார்த்தேன். நான் இன்னைக்கு ரேடியோவே கேட்கலையே. எப்போ என் பேத்தி பிள்ளை பேசுறத கேட்பேன், இன்னைக்கு கேட்கல. ஆமா போற வழியிலேயே ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு. நான் போறதுக்குள்ள வேற ஆளை உட்கார வச்சுட்டாங்க.
நான் அப்புறமா ரெண்டாவது தான் போய் சொல்லிட்டு வந்தேன். அப்படியா? சரி, அப்போ சாயங்காலம் போகணுமா எப்பயும் போல? ஆமாத்தே. சரியா கண்ணு, கதவை தட்டு, இல்லைன்னா காலிங் பில் அமுக்கு. உன் தம்பி எந்திரிச்சு வரானான்னு பார்ப்போம். ம், சரியாத்தா. முத்துக்கண்ணு மாடியில தூங்குவான். காலிங் பில் அமுக்குற சத்தம் கேட்குமா அந்த ஏசி ரூம்ல? மார்கழி மாச குளிருக்கும் ஏசி போட்டுட்டு தான் தூங்குவான். கதவை தட்டாமலே காலிங் பெல்லை அமுக்காமலே முத்து வந்துருவான். தம்பி, நீ எங்கடா இங்கிட்டு இருந்து வர்ற? நீ உள்ளுக்குள்ள தூங்கிட்டு இருக்கேன்னு மைனி சொன்னாங்க. ஐயா கண்ணு, உன்னை உள்ளுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாவோ மைனிக்காரின்னு நாங்க நினைச்சிட்டு இருக்கோம். நீ எங்க வெளியே இருந்து வர? நான் அப்பவே எந்திரிச்சிட்டேனே. நீங்களும் வீட்ல இல்ல, ஆத்தாலும் வீட்ல இல்ல. அதான் வீட்டை பூட்டி சாவியை பாக்கெட்ல போட்டுட்டு கிளம்பிட்டேன். ஐயா கண்ணு, உன் செருப்பு இருக்கு, வண்டி எல்லாம் இருக்கு. ஆ, இந்த இவங்க வண்டியில போனேன். ஓய், ஏன் வண்டி எதுக்கு எடுத்த? ஆ, உன் வண்டியில பெட்ரோல் ஃபுல்லா இருந்தது, அதான் எடுத்தேன். பேத்தி பிள்ளை அப்படின்னு இன்னைக்கு ஸ்கூட்டர்ல போகலையா? நான் சேலை கட்டி இருக்கேன்ல பாட்டி, அதனால ஸ்கூட்டர் ஓட்டுறதுக்கு எனக்கு கஷ்டமா இருக்கும்ட்டு வண்டியை வச்சுட்டு ஆட்டோல போனேன். சரித்தே, அப்ப ஆளாளுக்கு ஒன்று நினைச்சுக்கிட்டு இருக்கோம். டேய், நீ இந்நேரத்துல எங்க போயிட்டு வர? அக்கா வீட்டுக்கு. அதானே, நீ அடங்க மாட்டேன. ஒரு காஃபி குடிக்கிறதுக்கு அங்க வரைக்கும் போயிட்டு வந்துட்டு இருக்க தினமும். பார்ட்னர் காஃபி குடிக்கிறதுக்காக மட்டும் போயிருக்க மாட்டாரு. ஏய் ஏய், அக்காவை பிரிஞ்சு இருக்காருல்ல, அக்காவை பார்க்கணும்னு அவருக்கும் ஆசையா இருக்கும்ல. தினமும் காலையில தூங்கி எந்திரிச்சதும் பார்த்து பார்த்து பழகி இருப்பாரு. இப்ப இல்லைன்னதும் தேடும்ல, அதான் காஃபி குடிக்கிற சாக்க வச்சுக்கிட்டு தினமும் அக்காவை போய் பார்த்துட்டு பார்த்துட்டு வராரு. ஏண்டா அதுக்குன்னு அக்காவை கட்டி கொடுத்த இடத்துல போய் தினமும் காஃபி குடிச்சிட்டு வருவியா? நான் பால் பாக்கெட், பாத்திரம், டம்ளர், காஃபி தூள் எல்லாமே வாங்கி கொடுத்து தான் போட சொல்லி குடிச்சிட்டு வரேன். அடே, இது அதை விட மோசம். சரி விடுங்க பார்ட்னர், அக்காவை பார்க்கறதுக்கு அவருக்கு ஒரு சாக்கு. விடுங்க விடுங்க. சரி, உள்ள வாங்க, நம்ம டீ குடிப்போம். ஆத்தோய், நீ டீ குடிச்சிட்டியா? நான் காலையிலே கடுங்காப்பி போட்டு குடிச்சிட்டேன். அது போக பஞ்சு வேற இப்ப போட்டு கொடுத்தா. குடிச்சாச்சு, நீங்க போய் குடிங்க போங்க. ம், சரியாத்தா. என் பேர பிள்ளைக்கு அக்கால பிரிஞ்சு இருக்க முடியல போல. உனக்கு இந்த வயசுலயும் ஊர் சுத்தாம இருக்க முடியுதா? உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை பார்க்காம இருக்க முடியுதா? காலங்காத்தால கிளம்பிடுற இந்த குளிர்லையும். சரி சரி, உள்ள போ உள்ள போ. ஆ, வந்து வாச்சிருக்க பாரு ஆத்தான்னு, ஊர் சுத்தி ஆத்தா. ஐயா முத்துக்கண்ணு, உங்க மதினி லோக்கல் மதுரை எஃப்எம்னா உங்க ஆத்தா ஆல் இந்தியா ரேடியோ. ஆமா, ஊருக்குள்ள அவங்களுக்கு தெரியாத நியூஸே கிடையாதுன்னா பாத்துக்கோ. எல்லாம் எப்படி இப்படி ஊர் சுத்துறதுனாலதான். ஆமா, இவ ஊர் சுத்துறதுக்கு இப்படி ஒரு சாக்கு. சரி போ போ, போய் ரெடி ஆகு, காலேஜுக்கு நேரம் ஆகுதுல்ல, போ. ஆ, உடனே விரட்டி விடாத. போறேன் போறேன். ஆமா, மயிலக்கா வீட்டுக்காரர் வந்துட்டாராமா? அப்படியா? ஆமா வந்துட்டான். இங்க வா உட்காரு, அந்த கதையை சொல்றேன். ஆத்தா கேளு. நீ சும்மா எப்படியே சொல்லு, நான் நின்னுட்டே கேக்குறேன். சரி, ஆத்தாளும் பேரனும் கதை பேசுங்க, நான் போய் அடுப்புல வேலை இருக்கு பாக்குறேன். ஆ, நீ சொல்லுத்தா, நான் கேக்குறேன். காளியா, எல்லாம் உன் மைனி காரியால தான். இரு இரு, நீ அந்த ஸ்பேனர் புகழ தான் பாட போறியா? அப்படின்னா ஒன்னும் சொல்ல வேண்டாம், நான் உள்ள போறேன். என்ன பொசுக்குன்னு உள்ள போயிட்டான். அப்புறம் நான் யாருக்கிட்ட கதை பேசுறது? பக்கத்து சந்துக்குள்ள சரோசா இருக்காளான்னு பாப்போம். டீ நல்லா இருக்கா பார்ட்னர்? சூப்பரா இருக்குடா. இஞ்சி ஏலக்காய் எல்லாம் தட்டி போட்டேன். சூப்பரா இருக்கு வாசனை. ஆமா பார்ட்னர், காலங்கத்தால எங்க போயிட்டீங்க இன்னைக்கு? சீக்கிரமே ரெடி ஆயிட்டு. இந்த என் ஃப்ரெண்டு குமார் மனம் வாங்கி போட்டிருக்கான்னு சொன்னேன்லடா, அங்க வீடு கட்டுறது ஐடியா. ஆமா, இந்த வருஷத்துக்குள்ள கட்டணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. அதான் இன்ஜினியர் வந்திருந்தாரு, கூட்டிட்டு போய் காட்டிட்டு வந்தோம். இன்ஜினியர் வச்சு வீடு கட்ட போறாரா? ஆமா, அதுனா கொஞ்சம் பெஸ்ட்ல. நல்ல பெரிய வீடா பார்ட்னர்? ஓரளவுக்கு பெரிய வீடு தான்டா, டபுள் பெட்ரூம் வச்சு தான் கட்டுறான். சரிங்க பார்ட்னர். ஆமா, உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசுனீங்களா? எப்படி குமார் கூட வந்து இருக்க போறாங்களா எப்படி? ஐயோ, இந்த பிரச்சனையில நான் அதை விட்டுட்டேனே. அப்படின்னா இன்னைக்கு வீட்டில் வேலையெல்லாம் இப்போ முடிச்சுட்டு மத்தியானம் சமையலையும் செஞ்சுட்டு நேராக ஐஸை பார்க்க போகணும். அவகிட்ட பேசிட்டு அவள் என்ன சொல்கிறான்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் வெண்ணிலாவுக்கு என்ன செய்யறதுன்னு பார்க்கணும். நம்ம என்ன சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறாங்களே, எப்படி இவங்களை புரிய வச்சு நான் நம்ப வைக்கிறது? அன்னைக்கே ஹோட்டலில் வச்சு அவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம பார்த்ததுமே உடனே ஃபோனில் வீடியோ எடுத்துருந்துருக்கணும். நீ தப்பு பண்ணிட்ட மலரு, கையோட எவிடன்ஸ் ரெடி பண்ணியிருக்க வேண்டாமா? அந்த இடத்துல தான் நீ தப்பு பண்ணியிருக்க.
இல்லாட்டி அன்னைக்கே வேலையை முடிச்சிருந்திருக்கலாம், இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி இருந்திருக்கலாம். இப்ப பாரு, தேவையில்லாம அவங்க உன்னை நம்பாம லூசுன்னு சொல்லி அண்ணன் வேற வந்து பஞ்சாயத்து பண்ணி திட்டி. சச்ச. மலர், என்ன பார்ட்னர்? டீ குடிங்கடா. ஐயய்ய, இதை மறந்தே போயிட்டேன் பாத்தீங்களா? குடிங்க. ஏதேதோ யோசனையில நீங்க பக்கத்துல இருக்கிறத மறந்துட்டேன் பாத்தீங்களா பார்ட்னர்? கையில இருக்கிற டீயையும் மறந்துட்டேன். அதான் குடிங்க. சரிங்க பார்ட்னர். குடிங்க. பார்ட்னர், உங்களுக்கு தான் ஃபோன். பேசுறேன்டா, நீங்க குடிங்க. ஹலோ சார், நான் தான். நீங்க கேட்கறதெல்லாம் ரெடி பண்ணிட்டேன். அப்படியா? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். நீங்க ஒரு நாள் வந்துட்டு போனீங்கன்னா எல்லா வேலையும் பக்காவா முடிச்சிடலாம் சார். சரி, வந்துடுறேன். இன்னைக்கு நைட்டு கிளம்பி நாளைக்கு காலையில அங்க வந்துடுறேன். சரிதானா? சரிங்க சார், வாங்க பாத்துக்கலாம். மிச்ச வேலை எல்லாத்தையும் முடிச்சிடலாம். ஒரு நாள்ல முடிச்சிடலாம்ல? கண்டிப்பா முடிச்சிடலாம் சார், நீங்க வந்தீங்கன்னா போதும். சரி, நாளைக்கு நான் அங்க இருப்பேன். ஓகே சார், நேரில் வாங்க, பாத்துக்கலாம். அப்போ வச்சிருவா? சரி, வச்சிருங்க. யார் பார்ட்னர் ஃபோன்ல? ஃப்ரெண்டு ஒருத்தர்டா, சென்னையில இருந்து. சரி, டீயை குடிங்க. பார்ட்னர், என்னடா? டீ இனிக்குதா? நல்லாவே இனிக்குது. நீங்க முதல்ல குடிச்ச டீயை விட இந்த டீ ரொம்ப இனிக்குதுல்ல? ஆமா. எப்படி சொல்லுங்க? எப்படின்னா அப்படித்தான். அப்படி இல்ல, நான் சொல்லவா? சொல்லுங்க. நீங்க ஃபோன் பேசிட்டு இருக்கும்போது உங்களோட டீ கப்பையும் என்னோட டீ கப்பையும் மாத்திட்டேன். இப்போ நீங்க குடிச்சிட்டு இருக்கிறது என்னோட டீ கப். நான் குடிச்ச மிச்ச டீயை தான் நீங்க இப்போ குடிச்சிட்டு இருக்கீங்க. அதான் ரொம்ப இனிக்குது பார்ட்னர். எப்படி? சூப்பர். சூப்பர்ல. இப்படித்தான் பார்ட்னர் காதலை பரிமாறிக்கிடணும். நான் அன்னைக்கே சொன்னேன்ல எப்படி காதலிக்கணும்னு உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன்னு. இப்படித்தான் காதலிக்கணும், கற்றுக்கோங்க. என்ன பார்ட்னர், கற்றுக்குறீங்களா? கத்துக்கிறேன். ஃபீஸ் எல்லாம் கிடையாது, உங்களுக்கு ஃப்ரீ தான். கலக்குங்க. என்னத்த கலக்க? நீங்க மேல பார்த்து யோசிச்சுட்டே என்னமோ புலம்பிட்டு இருக்கும் போது உங்க கப்பை எனக்கும் என் கப்பை உங்களுக்கும் நான் தான் முதல்ல மாத்தி வச்சேன். இப்போ நான் ஃபோன் பேசுற கேப்ல நீங்க மறுபடியும் இருந்ததையே பழைய மாதிரி மாத்தி வச்சுட்டு இதுல காதலிக்க கத்து தர்றாங்களாமா? காதலை இப்படித்தான் பரிமாறிக்கணுமா? என்ன பார்ட்னர் அப்படியே திகச்சு போய் நிக்கிறீங்க? என்னோட லவ் ஸ்கில்ல பார்த்து மிரண்டுட்டீங்களா? ஆமாடி, ஆமா, ரொம்ப மிரண்டுட்டேன். என்ன பார்ட்னர் மிரண்டு போய் நின்னுட்டீங்களான்னு கேட்டேன். ஆமா, அப்படியே மிரண்டு போய் நிக்கிறேன், திகச்சு போய் நிக்கிறேன். இதுக்கே எப்படின்னா இன்னும் போக போக எவ்வளவோ இருக்கு தெரியுமா? சரி, உங்களோட லவ் ஸ்கில்ல ஒன்னொன்னா மெதுவா காட்டுங்க. என்ன, இல்லாட்டி என்னால எல்லாம் தாங்க முடியாது. அதுதான் எனக்கே தெரியுமே, மெதுவா தான் காட்டுவேன். என்ன பயந்துடாதீங்க. சரி, டீயை குடிங்க. நீங்க குடிச்சு மிச்சம் வச்ச டீ கூட நல்லா இனிக்குது பார்ட்னர். இதுக்கு பேரு தான் பார்ட்னர் காதல். அது முதல்ல இருந்தே நீங்க குடிச்ச டீ தான்டா. இதை நான் எப்படி உங்ககிட்ட சொல்லுவேன்? பார்ட்னர் ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? அதுவுமா? எங்க சொல்லுங்க பாப்போம். காதல் ஒன்று சுத்தம் கித்தம் பார்ப்பதில்லையே, எச்சில் கூட புனிதமாகுமே அப்படின்னு ஒரு பாட்டு இருக்கு. அப்படியா? ஆமா பார்ட்னர், நீங்க கேட்டதே இல்லையா? அப்படிதான், உங்க எச்சி பட்ட டீ எனக்கு புனிதம், ஏன் எச்சி பட்ட டீ உங்களுக்கு புனிதம். நல்ல டேஸ்டா இருக்கும். அதுதான் லவ் டீ. குடிங்க. தங்க பிள்ளை உன்னையெல்லாம் பெத்தாங்களா செஞ்சாங்களாடி? நீ எல்லாம் ரேர் பீஸ்டி, உனக்கெல்லாம் சப்ஸ்டியூட்டே கிடையாது. என்ன டேஸ்ட் பார்ட்னர். நம்ம தினமும் காலையில இந்த மாதிரியே லவ் டீ குடிப்போம். இந்த மாதிரியே வா. சரிதான், குடிப்போம். அப்பதான் நம்மளுக்குள்ள லவ் டெவலப் ஆகும். ஆகிட்டாலும் ஆயிடும் பார்ட்னர். ஆமா, ஆகிடும். அதைத்தான் நானும் சொன்னேன், ஆகிடும். குடிங்க. நல்லா இனிச்சு கிடக்கா? டேஸ்டா இருக்கா? குடிங்க. மலர், என்ன பார்ட்னர்? இன்னைக்கு நைட் நான் சென்னைக்கு போகணும். சென்னைக்கா? எதுக்கு பார்ட்னர்?
ஒரு சின்ன வேலைடா, முடிச்சுட்டு நாளைக்கு நைட்டு அங்கேருந்து கிளம்பிடுவேன். நாளை கழிச்சு காலையில் இங்கே இருப்பேன். திடீர்னு என்ன சென்னைக்கு? அப்படின்னா நானும் வரேன் பார்ட்னர். நம்ம ஒன் டே ஹனிமூன் போவோம். அது சரி, உங்களை வச்சுக்கிட்டு அதுவும் ஹனிமூன் நல்லா போயிடலாம். நீங்கள் குடிச்சு மிச்சம் வச்ச ஒரு டீயவே குடிக்க முடியல. என்ன பார்ட்னர், போலாமா ஒன் டே ஹனிமூன்? இல்லைடா, அந்த மாதிரி நம்ம இன்னொரு நாள் போவோம். இப்போ ரொம்ப முக்கியமான வேலை, நான் போயே ஆகணும். ஒரே நாளில் திரும்பிடுவேன். அப்படியா? எப்படி, கார்லையா இல்லை பஸ்லையா? காரில் தான் போகலான்னு இருக்கேன். பார்ட்னர் பஸ்ஸில் போங்க பார்ட்னர். அப்படின்னா நீங்கள் நல்லா தூங்கிக்கிட்டே போகலாம். காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். கார்னா நீங்கள் தான் ஓட்டணும். அப்படியா? ஆமாம், இங்கே இருந்து காரை ஓட்டிக்கிட்டே போய் அங்கே சென்னைக்கு போனால் அங்கேயும் காரில் தான் எங்கேனாலும் போகணும்பீங்க. அப்போ அதுவும் ரொம்ப டயர்டாக இருக்கும். அப்புறம் வேலையை முடிச்சுட்டு அங்கேருந்து மறுபடியும் காரை ஓட்டிட்டு இங்கே வரணும். ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிரும் பார்ட்னர். பஸ்ஸில் போனீங்கன்னா நல்லா ஜாலியாக தூங்கிக்கிட்டே போகலாம். ப்ளீஸ் பார்ட்னர், பஸ்ஸில் போங்க. சரிடா, சரி. அப்போ பஸ்ஸில் போயிட்டுமா? புக் பண்ணிடுறவா? நல்லா ஸ்லீப்பர் பஸ்ஸாக புக் பண்ணுங்க. நான் உங்களை பஸ் ஸ்டாண்டுக்கு ட்ராப் பண்ணுறேன். அப்புறம் மறுநாள் காலையில் பிக்கப் பண்ணுறதுக்கு வரேன். சே, என் பொண்டாட்டி இப்படி இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அப்போ நான் பஸ்லேயே போயிடுறேன். சரி, அதுதான் பார்ட்னர், உங்களுக்கும் ஃப்ரீயாக இருக்கும். நல்லா தூங்கி எந்திரிச்சு போய் காலையில் ஃப்ரெஷ்ஷாக வேலையை முடிச்சுட்டு அப்படியே கிளம்பிடலாம். அங்கே போய் எங்கேயாவது போகணும்னா கூட நீங்கள் கேப் புக் பண்ணிக்கலாம். ஆஹா. ஆமாம், இதுவே காரில் போனீங்கன்னா பெட்ரோல் போடணும், டோல்கேட் இருக்கும், செலவு தான் பார்ட்னர். அந்த காசுக்கு நீங்கள் அங்கேயும் போய் கேப் புக் பண்ணிவிட்டு ஜாலியாக உட்காந்துக்கிட்டே போகலாம். அந்த டைமில் பாட்டு கேட்கலாம், இல்லாட்டி நீங்கள் முக்கியமான வேலை இருக்குன்னு சொன்னீங்கல்ல, அந்த வேலையை பார்க்கலாம். சரிடா, சரி. நான் பஸ்லேயே போயிட்டு வந்துடுறேன். குட் பாய். ஆமாம், உங்கள் புருஷனாக இருக்கும்போது குட் பாயாக தானே இருக்கணும். ஆமாம் பார்ட்னர். சரி, டீயை குடிங்க. பேசாம இப்படி செஞ்சா என்ன? இல்லாட்டி அப்படி செய்யலாமா? எப்படியாவது அந்த வெண்ணிலா பிள்ளைய காப்பாத்தியே ஆகணும். இல்லைன்னா வாழ்க்கை முழுக்க அந்த பிள்ளை அழுதுகிட்டே தான் இருக்கணும். ஸ்பேனர். குட்டி பிள்ளை, நீ காலேஜுக்கு போகலையா? இங்க பாரு, நானே உங்ககிட்ட பேசணும்னு இருந்தேன். வெண்ணிலாவுக்கு நாளை கழிச்சு நிச்சயதார்த்தமா. நானும் உங்ககிட்ட அதை பற்றி பேசுறதுக்கு தான் ஸ்பேனர் காலேஜ்லேருந்து கிளம்பி வந்தேன். எனக்கு மத்தியானம் ஃபுல்லாக கிளாஸ் ஃப்ரீ தான். எதை பத்தி பேசுறதுக்கு? அதான் வெண்ணிலாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம்ல, அதை பற்றி பேசுறதுக்கு தான். காலையில் அக்கா வீட்டுக்கு காஃபி குடிக்க போனேன்ல, அப்போதான் அக்கா சொன்னான் வெண்ணிலா வீட்டை நல்லா டெக்கர் பண்ணிட்டு இருக்காங்க தெரியுமா? ஆமா ஆமா, நானும் பார்த்தேன். காலையில என் ஃப்ரெண்டை பாக்குறதுக்கு அந்த பக்கம் போயிருந்தேன். உன் ஃப்ரெண்டை பாத்தியா? பார்க்கல, அவ ஸ்கூலுக்கு வேலைக்கு போயிட்டாலாம். ஓஹோ, சரி, அதை விடு. இப்போ வெண்ணிலாவுக்கு என்ன பண்றது? நீதான் அவ என்னமோ பண்ணிட்டு போகட்டும் அப்படின்னு அக்கறை இல்லாம பேசிட்டு போன அன்னைக்கு. இன்னைக்கு என்ன உனக்கு திடீர்னு இவ்வளவு அக்கறை? இல்ல, நீ ஏதாவது பண்ணுவேல்ல, அதான் உங்ககிட்ட இன்ஃபர்மேஷன் கொடுக்கலான்னு வந்தேன். அப்படின்னு அவ மேல உனக்கு எந்த அக்கறையும் இல்லையா? அக்கறைன்னு பார்த்தா இருக்கு. என்னோட ஃப்ரெண்டு இல்ல, அக்கறை இல்லாம எப்படி இருக்கும்? ஆனா அவகிட்ட நான் ஏதாவது ஒன்று பேசினா நொய்யின்னு புடுங்கி எடுப்பா. அடுத்து மறுபடியும் ஐடியா கொடுன்னு என்கிட்டயே வந்து நொச்சும்பா. அதுக்கு தான் பயமா இருக்கு. அவ உன்னோட ஃப்ரெண்டு, அவளுக்கு ஒன்னே விட்டா வேற யார் இருக்கா? அப்ப உன்கிட்ட தானே வந்து கேப்பா. ஆமாதான். சரி சொல்லு, என்ன பண்ண போற? அதான் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணா எங்க அண்ணனை தாண்டி ஒன்றும் செய்ய முடியாது. அந்த ஏரியாவில் எந்த கேஸா இருந்தாலும் அவன் தான் பார்த்தாகணும். ஆனா அந்த பையன் உள்ள பார்க்க மாட்டான். பேசாம இந்த மகளிர் சங்கம்ங்கிற அமைப்பெல்லாம் இருக்கும்ல, அதுல போய் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டா எப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். எதுவா இருந்தாலும் எவிடன்ஸ் வேணும் ஸ்பேனரு. ஆமா குட்டி பிள்ளை, அன்னைக்கு பேசாம அவங்க பேசுனதை நம்ம ஒரு வீடியோ எடுத்துட்டு வந்திருந்திருக்கணும். இப்ப அது எவிடன்ஸ் கையில இருந்திருந்தா நம்மள யாராவது கேள்வி கேட்க முடியுமா? சொல்றத அப்படியே நம்புவானுங்க அந்த வீடியோவை காமிச்சா. தப்பு பண்ணிட்டோம். என்ன நம்மளும் அன்னைக்கு அவங்க பேசுனதை கேட்ட அதிர்ச்சியில ஒரு பதட்டத்துல என்ன செய்யறதுன்னு தெரியல நமக்கும். ஆமா, சரி இப்ப என்ன பண்ணலாம்? நீ போய் பேசி பாக்குறியா? என்னை உள்ளே விட மாட்டானுங்க அவங்க வீட்டுல. அவங்க வீட்டுல இல்ல, எங்க வீட்லயே அந்த விஷயத்தை பத்தி பேச போனா உள்ள விட மாட்டாங்க. வெண்ணிலாக்கு ஒரு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? இவ்வளவு யோசிக்கிறவ அதை ட்ரை பண்ணாம இருப்பேனா? அவளுக்கு ஃபோன் போட்டா அவங்க அப்பா தான் எடுக்கிறாரு. கால் பண்ணி திட்டு வாங்கிட்டேன் ஆல்ரெடி. போச்சா, நல்ல வேளை நான் கால் பண்ணல. நீ தான் ஒண்ணுமே பண்ணலையே, அப்புறம் கால் மட்டும் எப்படி பண்ணுவேன்? சரி, வேற என்ன பண்ணலாம்? ஆனா ஒண்ணு மட்டும் நிச்சயம் குட்டி பிள்ளை, அவனுங்க ரொம்ப கிரிமினல். என்னையவே ஆள் வச்சு கடத்திட்டாங்கன்னு பாத்துக்கோயே. என்னது, ஒன்ன கடத்தினானுங்களா? ஆமா, அன்னைக்கு என்னை ஒருத்தன் மிரட்டனான்னு சொன்னல, அவன் தான் என்னைய கடத்திட்டான். ஐயோ, அப்புறம் இப்ப அவனுக்கு உயிரோட இருக்கானுங்களா இல்லையா? ஏய் என்ன?
இல்ல, அவனுங்களை நீ அடிச்சே சாகடிச்சிருந்திருப்ப. அதையும் மீறி உன்னை கட்டி கட்டி போட்டிருந்தானுங்கன்னாலும் பேசியே கொண்டிருப்பியே, அதான் கேட்டேன். ரொம்ப பண்ணாத என்ன. இப்போ நான் என்ன சொல்ல வர்றேன்னா, ஆளை வச்சு கடத்துற அளவுக்கு கிரிமினலா இருக்கானுங்க அவங்க. அதான் அதுலயும் உன்னையவே கடத்துற அளவுக்கு. நீயே ஒரு கிரிமினல், உன்னையவே கடத்தி இருக்கானுங்கன்னா அப்போ அவனுங்க எவ்வளவு பெரிய கிரிமினலா இருக்கணும். அவனுங்க கிட்டயா என் ஃப்ரெண்டு போய் மாட்டணும். சரி சொல்லு ஸ்பேனரு, இப்ப என்ன பண்றது? என்ன பண்றதுன்னு நானும் யோசிச்சுட்டு உட்காந்துருக்கேன். காய்கறி எல்லாம் வெட்டி வச்சுட்டு சமைக்க கூட எனக்கு மனசு வர மாட்டேங்குது. சரி என்ன சமைக்க போற? இவ்வளவு காய் வெட்டி வச்சிருக்க. சாம்பார் வச்சிருக்கேன், அவியல் பண்ணலான்னு ஐடியா. அதுக்கு தான் இவ்வளவு காயை வெட்டி வச்சிருக்கேன். ஆனா அவியல் பண்றதுக்கே மனசு வர மாட்டேங்குது. மனசு பூரா வெண்ணிலாவே சுத்தி சுத்தி வருது. சரி விடு, நிச்சயதார்த்தம் தானே நடக்க போகுது. அதுவும் ரொம்ப சிம்பிளா தானா, கல்யாணத்தை உறுதிப்படுத்துறாங்களாமா, அவ்வளவுதானா. மற்றபடி பெருசாலாம் ஒன்றும் இல்லையா. கல்யாணத்துக்கு இன்னும் நாள் இருக்கு, பொறுமையா பாத்துக்கலாம். நீ போய் முதல்ல இந்த அவியலை பண்ணு. எனக்கு அவியல்னா ரொம்ப பிடிக்கும். சாப்பிட்டு அதுக்கப்புறம் பத்திராம யோசிப்போம். இதுக்கு தான் காலேஜ்ல இருந்து கிளம்பி வந்தியா? பின்ன என்ன செய்ய சொல்ற? அவியலா அவளான்னு பார்க்கும்போது எனக்கு அவியல் தான் முக்கியமா படுது. சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பத்திராம யோசிப்போம். கல்யாணமா நாளைக்கு நடக்க போகுது. நீ போ முதல்ல அவியலை பண்ணு. அவ எங்கேயும் ஓடி போயிட மாட்டா. ஐடா குட்டி பிள்ளை. போ போ, கல்யாணத்துக்குலாம் இன்னும் நாள் இருக்குல்ல, பத்திராம யோசிப்போம். முதல்ல போய் சமைச்சு முடி, சாப்பிட்டுட்டு சாவகாசமா பேசுவோம். அவியல் சாப்பிட்டா நல்ல அற்புதமான ஐடியா எல்லாம் கிடைக்கும். போ 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 போய் சமைச்சு முடி, ஓடு ஓடு ஓடு. சரி, நானும் சமைச்சுக்கிட்டே யோசிக்கிறேன். எப்ப பார்த்தாலும் அதே சிந்தனையா தான் இருக்கு எனக்கும். அதுல உங்க அண்ணன் ஏதாவது சொன்னா கூட எனக்கு காதுல கேட்க மாட்டேங்குது. ஆமா, என் அண்ணன் நைட்டு சென்னைக்கு போறாராம். சொன்னாரு. என்கிட்டயும் சொன்னாரு, பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. என்னைய பத்திரமா பாத்துக்க சொன்னாரா? இல்ல, உன்கிட்ட இருந்து இந்த ஊரை பத்திரமா பாத்துக்க சொன்னாரு. போ, உன்னைய பாரு. போ போ போய் சமையல பாரு. போறேன். இந்த ஸ்பேனரு வெண்ணிலாவை நல்லபடியா சமைச்சு முடிக்குமா? அவியலை காப்பாத்திடலாமா? சி, இந்த ஸ்பேனர் அவியலை நல்லா சமைச்சு முடிக்குமா? வெண்ணிலாவை காப்பாத்திடலாமா? என்னம்மா பார்வதி எங்க ஆள காணோம்? உள்ள வேலையா இருக்காங்க. நிச்சயதார்த்தம் நாளைக்கு தானே, இன்னைக்கே வெண்ணிலாவை பொண்ணு மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வச்சிருக்கீங்க. அது என்னமோ இந்த கல்யாணத்துக்கு முன்னாடி இப்பெல்லாம் போட்டோ எடுப்பாங்களாம்ல, ப்ரீ வெட்டிங் போட்டோ ஷூட்டுன்னு, அது பண்ண போறாங்களாம். ஆமா, எல்லா விஷயத்தையும் போட்டோவில் பதிவு பண்ணிடணும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு ஒரே நினைப்பு. இந்த காலத்துல அப்படித்தாம பண்றாங்க. வெளியே போய் போட்டோ எடுக்கிறதா எப்படி? வெளியெல்லாம் எங்க மாமனார் விட மாட்டாரு. அதான் நான் பார்த்தேன், வீட்டுக்குள்ளேயே வச்சுதான். இப்போதான் நிறைய செட்டு கிட்டு போட்டோலாம் எடுக்கிறாங்கல்ல. அப்படிதான். ஆமா, ஒன்று வெளியே இடத்துக்கு போய் நல்லா போட்டோ எடுக்கிறது, இல்லைன்னா இங்கேயே எடுத்து பேக்ரவுண்ட் டிசைனை மட்டும் மாத்திக்கிடுவாங்களாமா. என் பிள்ளை சொன்னா. மொட்டை மாடியில் அதுக்குண்டான செட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க, அங்கே வச்சு தான் எடுக்க போறாங்க. ஆமா, கடல் இருக்கிற மாதிரி மலை இருக்கிற மாதிரி நிறைய செட்டு போட்டுட்டு இருக்காங்க. அடாடே, அம்புட்டு செலவு பண்ணி அப்படி பண்ணினாலும் பண்ணுவீங்க, ஆனால் பிள்ளைய வெளியே அனுப்ப மாட்டேங்க. நாங்களா? எங்க மாமனார் தான். அது சரி, பணம் நிறைய இருந்தா நம்ம மனசுல நினைக்கிறது எல்லாத்தையும் செஞ்சிடலாம். அதை சொல்லு சுமதி, பணம் மட்டும் இருந்துட்டா போதும். கடலையும் வீட்டுக்கு கொண்டு வந்து போட்டோ எடுத்துடலாம், இமயமலையையும் தூக்கிட்டு வந்து இங்கேயே வச்சு போட்டோ எடுத்துக்கிடலாம். எல்லாரும் ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்பா அண்ணன் யாருமே வீட்டில் இல்லை. இதுதான் நல்ல சந்தர்ப்பம். பேசாம வீட்டை விட்டு கிளம்பிடலாமா? இப்பெல்லாம் நம்ம வீட்டுக்காரன் எடுக்க சொல்லக்கூடாது, கையில காசு வச்சுக்கிடணும். வெளியே போய் ஒரு ஆட்டோ பிடிச்சு நேரம் எம்கே சார் வீட்டுக்கு போயிடணும். அங்க மலரக்கா இருப்பாங்க, அவங்க கிட்ட சொல்லிட்டு அவங்க கிட்ட பொறுப்பை ஒப்படைச்சிட்டோம்னா பாத்துக்கிடுவாங்க. நான் அன்னைக்கு மாட்டேன்னு சொன்னதுனால தான் வீட்டில் எல்லாரும் அவங்கள திட்டாங்க. இப்போ நானே சரின்னு சொன்னால் போலீஸ்காரங்களால ஒன்றும் பண்ண முடியாது. அதுதான் சரி, அசந்த நேரமாக பார்த்து கிளம்பிட வேண்டியதான். மைனி, பாத்ரூம் போயிட்டு வரேன். பாத்ரூம் வருதாடா? வா போவோம். நான் போயிட்டு வந்துடுவேன் மைனி, நீங்கள் இருங்க. கல்யாண பொண்ணு உன்னை எங்கேயும் தனியாக விடக்கூடாதுன்னு மாமா சொல்லியிருக்கார்ல. வா மைனிங்க, நாங்கள் 2 பேரும் வரோம், போகலாம். ஐயோ, பாத்ரூமுக்கு மாமா துணைக்கு போவீங்க? அதானே, அவ என்ன ஓடியா போயிட போறா? என்னக்கா நீங்க? இல்ல அப்படி இல்ல, வெண்ணிலா எங்க போனாலும் கூடயே துணைக்கு போகணும்னு எங்க மாமா சொல்லியிருக்காரு. அதுக்காக பாத்ரூமுக்குமாக்கா துணைக்கு போவீங்க? விடுங்கக்கா, பிள்ளை போயிட்டு வரட்டும். ஆமா, இங்க பாரு, நம்ம பேசிட்டு இருப்போம். வெண்ணிலா போயிட்டு வரட்டும், பாத்ரூமுக்கு தானே. ஆமா மைனி, மாடியில ஏன் ரூமுக்கு கூட போகல, இங்க கீழே இருக்கிற ரூம்லயே கூட போயிட்டு வந்துடுறேன். சரி, போயிட்டு வாப்போ. சரிங்க மைனி. கையில வச்சுக்கிறதுக்கு இரும்பு கொடுத்தன்ல, வச்சிருக்கியா? ஆமா, சடங்கா இருக்காளாக்கும், கையில இரும்பு கொடுத்துருக்க. இல்லம்மா, கல்யாண பொண்ணு இல்ல, அதான். ஆத்தத்தே, ஆனாலும் யார் வீட்லயும் பொம்பளை பிள்ளை எப்படி வளர்க்க மாட்டாங்கத்தா. என்ன ஆச்சரியமா செய்யறது, எங்க மாமனார் அப்படி. சரிங்க மேனி, நீங்க பேசிட்டு இருங்க, கையில இரும்பு சாவி வச்சிருக்கேன், பாத்ரூம் போயிட்டு ஓடியாந்துடுறேன். சரி, பார்த்துப்போ. வெண்ணிலா எஸ்கேப்.
வெண்ணிலா யோகக்காரி, நீங்களும் யோகக்காரங்க. உங்களுக்கு வீட்டோட இருக்கிறதுக்கு மாப்பிள்ளை சம்மதிச்சிருக்காரு. நாங்களும் தான் உன்னை கட்டி வச்சிருக்கோமே, ஒன்றுத்துக்கும் வழி வர மாட்டேங்குது. அதுக்குன்னு ஒரு யோகம் வேணும் இல்லையாக்கா? ஆமா, உங்களுக்கு ஏமாறுறதுக்கு தான் யோகம் இருக்கு, ஏமாந்துட்டீங்க. ஏய் நச்சேரு, இல்லக்கா சும்மா சொன்னேன். ஒரு தடவை ஏமாந்தாலும் அதுக்கப்புறம் சுதாரிச்சுக்கிடுவோம். எப்படியும் மாப்பிள்ளைய எங்க வழிக்கு கொண்டு வந்தே தீருவோம். ஐசு கூட நான் அங்க போறேம்மான்னு சொன்னா போகவே கூடாதுன்னு பிடிச்சு உட்கார வச்சுட்டேனா? அப்படியாக்கா? ஐசு மனசு மாதிரி புருஷன் கூட போறதுக்கு சம்மதிச்சிட்டாளா? ஆமா, அவர் போன்ல ஏதோ பேசியிருப்பார் போல. அதுல மனசு மாதிரி நான் போறேம்மான்னா நான் விடுவேனா? உன் மாப்பிள்ளை தான் இங்கே வரணும்னு சொல்லி உட்கார வச்சுட்டேன். நீங்க கெட்டிக்காரங்கக்கா. பின்ன என் மக என் கண்ட்ரோல்ல தான் இருக்கணும். நான் சொல்றதை தான் அவ கேட்கணும், அவ மாப்பிள்ளையும் கேட்கணும். கேட்க வச்சிருவேன். ஆச்சியம்மா ஷாலினி வரலையா? ஆமாம்மா, எல்லாரும் வந்துட்டா. வீட்டில் ஆள் இல்லை பத்தியா? ஆம்பளை ஆளுக்கு சாப்பிட வந்தாங்கன்னா எடுத்து வைக்கிறதுக்கு ஆள் வேணும்ல. மாற்றி மாற்றி வரோம். என்னம்மா இப்போ சுமதியை கூட்டிட்டு வந்திருக்கேன்ல, அடுத்து ஷாலினியை கூட்டிட்டு வரேன். எல்லாரும் இங்க உட்காந்து கதை பேசிட்டு இருக்கீங்க. என் மகளங்க வெண்ணிலவங்க மாமா பாத்ரூம் போயிருக்கா மாமா. அவளை பாத்ரூமுக்கு தனியா அனுப்பிட்டு உங்க 2 பேருக்கு இங்க என்ன வெட்டி முறிக்கிற ஜோலியா? இந்த போயிடுறோம் மாமா. போங்க. அமலா, என் தங்கச்சியை தனியா அனுப்பிட்டு உனக்கு என்ன இங்க என்ன மாதிரி வருது வாயில? போ. இந்த போறேங்க. பார்வதி, சத்தம் போடாதீங்க என்னாச்சி, அவங்க சமையல் கட்டில வேலையா இருக்காங்க. எல்லாரும் உட்காந்து சும்மா தான் பேசிட்டு இருக்கீங்க. பொண்ணு பிள்ளைய இப்படி தனியா அனுப்புவீங்க? எங்க பாத்ரூமுக்கு தானே அனுப்பியிருக்கோம், ஏதோ பாரிஸுக்கு அனுப்பியிருக்கோம் தனியா. என் பிள்ளைக்கு எங்க போனாலும் துணைக்கு 2 பேர் கூட போகணும். அவ மகாராணி. சரிதான் மாமா. என்ன? ஏய் அமலா, என்ன எதுக்கு அழுகுற? வெண்ணிலாவ காணோம். எது? புள்ளைய காணுமா? கீழே இருக்கிற ரூம்ல தான் பாத்ரூம் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனா காணோம் மாமா. இதுக்கு தான் புள்ளைய தனியா அனுப்ப கூடாதுன்னு சொன்னேன். மாடியில இருக்கிற ரூம்ல இருக்கிற பாத்ரூமுக்கு போயிருப்பாளா என்னமோ, போய் பாருங்க. பாத்துட்டோம் மாமா, எங்கேயுமே இல்ல. பார்வதி, வீட்டுல ஒருத்தருக்கு 3 பொம்பளைங்க இருந்தும் ஒரு பொம்பளை பிள்ளைய பாத்துக்கிறதுக்கு துப்பு இல்ல. டேய், நீ தம்பியை கூட்டிட்டு அந்த மலர் வீட்டுல போய் ஒரு பார்வை பாத்துட்டு வா. சரிங்கப்பா. அங்க இருந்தான்னா உடனே எனக்கு தகவல் சொல்லு. சரிங்கப்பா. ஐயோ, இந்த பிள்ளை அங்க இருந்தா எல்லாரும் என் பேத்தியை தான் வாயில போட்டு மெல்லுவாங்களே. வேல்மையில அண்ணாச்சி. வாங்க அண்ணாச்சி. அண்ணாச்சி, ஒரு நிமிஷம் இந்த போன்ல இருக்கிற வீடியோவை பாருங்களேன்.